வணக்கம், வெல்கம் அண்ட் நமஸ்காரம். வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். உங்க சின்ன வயசுல நீங்க கிராவிட்டி, வெலாசிட்டி, டென்சிட்டி மாதிரியான சயின்டிபிக் டேர்ம்ஸோட நீங்க சேலஞ்ச் பண்ணதுனால உங்க கை, காலு, பல்லு ஏதாவது உடைஞ்சிருக்கா? ஆமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷோ உங்களுக்காக தாங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத ஆளா இருந்தா கூட அப்ப கூட இந்த ஷோ உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்களும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க இந்த ஷோல சில பேர் பண்ண பைத்தியக்காரத்தனமான வேலைகளும் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் எந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்குன்றதையும் காட்ட போறோம். ஏன்னா பயந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆனா பைத்தியக்காரத்தனத்துக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்தா எப்படி? சரி, இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கலாம். என்ன அங்கிள், பயங்கர கூலா இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, கால்ஃப் காட்டை எப்பவுமே நம்ம பிளாட்டான இடத்துல பொறுமையான ஸ்பீட்ல ஓட்டிட்டு போறது நல்லது. என்னங்க இது, அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நான் சொல்லி தரேன். நீங்க பாருங்க, ஆக்சலுக்கு இருக்கிற தூரம், அப்புறம் கம்மியா இருக்கிற காட்டோட ஹைட், இல்ல வெயிட் கம்மியா இருக்கிற கால்ஃப் காட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கும். இதனால இதை கார் மாதிரி ஸ்டேபிளா நம்ம ஓட்டிட்டு போக முடியும். ஆனா இந்த காட்டுல வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி 50% மேல வந்துருங்க. இதனால காட் கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். வண்டியில வெயிட் அதிகமா இருக்கும்போது நம்ம திருப்பறதுக்கு அதிகமான ஃபோர்ஸை யூஸ் பண்ண கூடாது. கருத்து என்னன்னா, மீறி கொடுத்தனா மொத்தமா கூட சாய வேண்டியதுதான். அண்ணா வராரு, இந்த கால்ஃப் கார்ட்டோட சயின்ஸ் ஃபேக்டை கரெக்டா புரிஞ்சுட்டாரு. அதனால அதை சோதனை பண்ணியே தீருவேன்னு கால்ஃப் கார்ட் எடுத்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா இவர் முழுசா விஷயத்தை கத்துக்காதனால சயின்ஸ் மிச்சம் இருக்கிற விஷயத்தை கத்து கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற இடத்துல கார்ட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வீல் பேஸ்ல இருந்து மாறும். அதனாலதான் அந்த கால்ஃப் கார்ட் தன்னோட டேலண்ட்டை ஓட்டுநர்கிட்டயே காமிச்சது. இந்த பாருங்க, இந்த சயின்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டு என்னால கால்ஃப் கார்ட்டை ஓட்ட முடியும், பாத்துக்கோங்க. ஆனா ஒழுங்கா ஓட்டுவான்னு கேட்காதீங்கோ. அனாவசியமா எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் இப்படி கீழே ஊதிச்சே. உண்மையா சொல்றேன் அங்கிள், பிரமாதமா ஓட்டுறீங்க. கால்ஃப் கார்ட்டை எப்பவுமே கால்ஃப் கோர்ஸ்ல தான் ஓட்டணும். நல்லா வளைக்கிறீங்க அங்கிள், அப்படிதான். பிரமாதம். மரம் வர மாதிரி ஐயோ, போச்சு போச்சு போச்சு. என்ன அங்கிள், மறந்துட்டீங்களா? காட்டுல நிறைய வெயிட் இருக்கும் போது ரொம்ப ஷார்ப்பா கட் பண்ணீங்கன்னா இப்படிதான் 4 பேர் பாக்குற மாதிரி நாட்டிக்கிட்டு கீழே விழுவீங்க. பாத்தீங்களா? இப்ப காட்டுக்கு அடிபட்டு போச்சு, அதை மெக்கானிக் பார்த்து பாரு. ஆனா நீங்க காட்டுன இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு உங்க வீட்டுல காட்டுன்னு காட்டுவாங்க பாருங்க. ஆஹா, சூப்பரு. உங்களுக்கு லிப்ட் கிடைச்ச குஷியில இருக்கீங்க. ஆனா பின்னாடி தொங்குற 2 பேருக்கு விஷயம் தெரியல. சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்ப சயின்ஸை தூக்கி காட்ட போகுது. இந்த லிப்ட் கொடுத்தவனுக்கு கிஃப்ட் கிடைச்ச கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பாருங்க, ஒரு நல்ல காட்டை எப்படி கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நண்பர்களே, நீங்களும் அதை கவனிங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி சைட்ல மட்டும் இல்ல, பின்னாடி கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கால்ஃப் கார்ட்ல யாருக்காவது லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சிட்டு பின்னாடியே ஓடி வந்து சொல்லுங்க. உடம்புல இருக்க கொழுப்பாவது குறையும்.